ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 4 கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது. குரு, சனி, ராகு, கேது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார். அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்மராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார். அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க. அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க. மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க. சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார். அவர் எப்போ வக்ரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்ரம் ஆகிறார், டிசம்பரில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மழை அமோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ். அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும். நவம்பர், டிசம்பர், அக்டோபர், இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும். எல்லா ஏரியாலையுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு, தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக, ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாலாம் நிறைய அதிகமாகிடும். அதனால் தங்கனோட விலை ஏறிண்டு இருக்கும். இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும். 1.5 லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்காரங்கள்லாம் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும். அதேமாரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவாலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும். நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும். அதேமாரி இழப்புகள் இருக்கும். திரை உலகம் சொல்கிறோம் பாருங்க, அதில் நிறைய இழப்புகள் இருக்கும், சாதனை நிறையா இருக்கும். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம். இந்த பதிவிலிருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள், சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம 2026ஆம் ஆண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே உங்களுக்கு நுணுக்கமாக ஆராய்ஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வருது, பரவாயில்ல. 3 விட கொஞ்சம் 4 பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதிசாரமாக 5ஆம் இடத்துக்கு வர போகிறார், அது சூப்பர். அதிசாரமாக வந்து ரொம்ப அற்புதமாக, அதுவும் சூரிய பகவானோட வீட்டில் ரொம்ப அற்புதம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி நிலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும், அக்டோபர் வரைக்கும். அப்புறம் நவம்பரில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களோட பொருளாதாரம் எப்பப்போ உழைச்சதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டிசம்பரில் மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. இதுதான் உங்களோட பொருளாதாரம். அப்படியே ஏற்றம் இறக்கம், மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நவம்பரில் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஒன்றும் பெரிய மருத்துவ செலவுகள்லாம் வராது. மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஏஜ்னு ஒன்று இருக்குது. அது ஆனாலும் இப்போலாம் ஏஜ் கூட கிடையாது, எல்லாருக்குமே ஒரு வியாதி வருது, என்னென்னமோ வியாதி. அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு
இந்த உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகம். நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, வேலையை விட்டு போயிடலாமா இல்லை இதே வேலையில் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான், கவலையே பட வேணாம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை என்ன கரெக்டாக முயற்சி எடுத்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் பண்ணுறவா, உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும், பொறுமையாக 6 மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்றம், ஒரு நிம்மதியாக இருக்கும். அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பு சூப்பராக படிப்பீங்க, கவலையே பண்ண வேணாம். படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுமாதிரி இந்த வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா 7.5 சனி கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். அப்படியே படிக்கிறதுக்காகவே போய் ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தபடி அந்த வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7.5 நடக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த அவங்கவங்க சொந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இல்லை அங்கேயே உத்தியோகம் பார்க்கணும், நல்லபடியாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும்னா தாராளமாக அந்த இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன விரயங்கள் அதிகமாகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல். இந்த அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா தாராளமாக வந்துடலாம். அடுத்தபடியே சுபகாரியங்கள் கொஞ்சம் அப்படியே போய் நவம்பரில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயதார்த்தம் அதெல்லாம் பண்ணிட்டு இருங்கோ. சில பேருக்கு ஜூனுக்கு மேலேயே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புரியுறதா? ஜூனுக்கு மேலே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நவம்பரில் கெட்டி மேளம் கொட்டும். அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு, கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இல்லற வாழ்க்கையில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் என்ன விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான். அந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்தாலே அற்புதம். அடுத்தபடியாக அரசியல்வாதிகள், இப்போ மேஷராசியில் நிறைய பேர் இருப்பீங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல பதவி கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பதவி வாய்ப்பாக வந்து சேரும். முக்கால்வாசி பேர் இந்த கலைத்துறையில் இருப்பீங்க. கலைத்துறையில் அதுவும் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வேலை செய்கிறவான்னு சொல்லுவாள். என்னென்னா அந்த டெக்னீஷியன்ஸ், அவளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு வருடம். ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பண்ணணும், கவனமாக பண்ணணும். அது ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு முன்னேற்றம். ஆனால் இந்த பங்குச்சந்தையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையும். அதேமாதிரி இந்த விவசாயிகள் அவளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இது நல்லபடியாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த நவம்பரில் கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துக்கிறது நல்லது, புரியுதா? அடுத்தபடியாக மாத வாரியாக உங்களுக்கு ஒரு சில பலன்கள். ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வெற்றிகள் கண்டிப்பாக. மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதம் இடமாற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றணும், இல்லை நாடு மாற்றணும், அதாவது படிக்கிறதுக்காக வேறு நாட்டுக்கு போகிறது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக மே மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதம் உங்களோட வருமானம் அற்புதமாக இருக்கும், பொருளாதாரம் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ஜூலை மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தைரியம் மிகுந்த ஒரு மாதமாக இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க, இல்லைன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அடுத்தபடியாக நவம்பர் மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா அழகாக இந்த 10 மாதமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் அற்புதமான ஒரு மாதம், பாக்கியங்கள் நிறைந்த மாதம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்,
எதில் வெற்றி கிடைக்கும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. கொஞ்சம் அருகம்புல் அதை போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஓம் கம் கணபதியே நமக. அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்லும்போதே உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எந்த கோவிலில் இருந்தாலும் பரவாயில்ல, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட நிதி நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் 1ஆம் பாதம் தான். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். காலையில் எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை அவங்களுக்கு உண்டான இந்த வழிபாட்டு தெய்வங்களை வழிபாடு பண்ணினாலே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எல்லாருமே வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பிற்பகுதியில் யோகம் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.